அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்துல விழுப்புரம் மாவட்டம் அதிக விவசாயிகள் கொண்ட மாவட்டம். அதே போல விவசாயம் மட்டுமே முக்கியமான பிரதானமாக இருந்து வருகிறது. அதே போல கல்வியில் மிக பின்தங்கிய மாவட்டம் என்பது அரசியல்வாதிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டா இருந்திருந்ததுங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்காக விழுப்புரத்துல முதுகலை விரிவாக்க மையம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் காலத்துல புதிய கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டதுங்க. இந்த முதுநிலை பல்கலைக்கழக விரிவாக்க மையம் எதன் கீழே செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இணைக்கப்பட்ட இந்த விரிவாக்க மையத்துல கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வந்தாங்க. ஆனால் கடந்த மே மாதம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு நடைபெறும் என மட்டும் அறிவிக்கப்பட்டது. இதனால விழுப்புரத்தில் இருந்த மாணவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. இந்நிலையில விழுப்புரம் முதுகலை விரிவாக்க மையத்துல நேற்று முன்தினம் வரை இந்த மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்படல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த வாரம் விழுப்புரம் வந்தபோது அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. உடனடியாக விழுப்புரத்துல இந்த மையத்துல மாணவர் சேர்க்கை நடைபெறணும், இல்லட்டா கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற அறிவிச்சாங்க. அதன்படி இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில மீண்டும் இந்த விரிவாக்க மையத்துல முதுகலைக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி என்ன பண்ணாருன்னா இன்று முதல் இது மாணவர் சேர்க்கை தொடங்கும் என்பதையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த போராட்டம் கைவிட வேண்டும் என்பதையும் பொன்முடி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாரு. ஆனால் இன்று இந்த மையத்துல மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இருப்பினும் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலையில பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழக அரசு உயர்கல்வியில எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல, பெரும்பாலான கல்லூரிகள் திறக்கப்படல, தமிழக அரசு மீது பல்வேறு